சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும். எப்பொழுது வரும் என்றால், இரண்டாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு குடும்பத்தில் பிரச்சனை வரும். முதல் குழந்தை பிறந்த பிறகும் சிலருக்கு பிரச்சனை வரும். சிலருக்கு இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு பிரச்சனை வரும். இது யாருடைய ஜாதகமாக இருக்கும் என்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் ராகு யாருக்கு இருக்கிறதோ, 7ஆம் வீட்டில் ராகு யாருக்கு இருக்கிறதோ, அந்த ஜாதகர்கள் கவனமாக இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அது இரண்டாவது குழந்தை அவர்களுக்கு பிறந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் குடும்பத்தில் புயல் வீசும். இதனால் நீங்கள் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கும் காலத்தில் அதை தள்ளி போட வேண்டும். ஒரு குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடையில் 3 ஆண்டுகள் இடைவெளி வேண்டும். அப்படி இடைவெளி இல்லை என்றால் 7ஆம் வீட்டில் இருக்கும் ராகுவால் அந்த குடும்பத்தை பிரித்து விட முடியும். அதன் பிறகு ஒன்றில் அந்த வீட்டில் யாருக்காவது ஒருவருக்கு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்போ அல்லது பெண்ணுக்கு வேறு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பங்கள் சின்னா பின்னமாக மாறிவிடும். இந்த அதிகமான குடும்பங்களை பார்த்திருக்கலாம். பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு அவர்கள் வேறு ஒருவரோடு ஓடிவிடுவதோ, 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிவிடுவதோ, இப்படிப்பட்ட அமைப்புகளெல்லாம் இந்த 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறவர்களுக்கு வரும். சிலர் கேட்கலாம், எனக்கு இருக்கிறது வரவில்லையே, அப்படி கேட்கலாம். அதற்கும் விதிவிலக்குகள் இருக்கிறது. அந்த விதிவிலக்குகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இவைகள் வராது. எல்லா ஜாதகத்திலும் விதிவிலக்குகளும் உண்டு, விதியும் உண்டு. விதி பலத்திருந்தால் இவைகள் உங்களுக்கு ஆட்சி செய்யும். விதியின் பலம் குறைவாக, தெய்வ அருள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அதிலிருந்து விதிவிலக்கு உண்டு.